ஆனால் ஏறி இறங்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு. எனக்கு மற்ற இதெல்லாம் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுச்சு. அதில் 2 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா உட்கார முடியாது. ஏன்னா அந்த கார் ரொம்ப இடுக்கமாக இருந்தது. ஒரு 5 feet 6 inches அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நம்ம ஹைவேல போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது சேஃப்டியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கனாலும் போய் விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். குழி எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்ணி போகுது. ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ணுது. எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இன்றைக்கி இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, ஆல்டோ கேட்டன், அப்புறம் குவிட்டு, செலரியோ, இந்த 3 கார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் குவிட்டு கார். குவிட்டு கார் ஒரு மைக்ரோ எஸ்யூவி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரோட டைமென்ஷனாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸாக இருக்கட்டும், அதை ஒரு மைக்ரோ எஸ்யூவியாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார்லேயே நம்ம வச்சுருப்போம். ஏறி இறங்குறதுக்கு எப்படிமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு? ஏறி இறங்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சின்ன காரை ஏறி இறங்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் உட்காந்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கால் இப்படி நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் ஒரு மாதிரி இப்படி சாய்ந்து உட்காந்தா கூட இந்த தொடைக்கு தென்னத்தில் கொஞ்சம் சீட்டு பத்தாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி 3 பேர் உட்கார முடியாது. 2 பேர் தான் உட்கார முடியும். அப்படியே உட்கார வச்சாலும் சின்ன குழந்தை கை குழந்தைய தான் வைக்க முடியும் ஒழிஞ்சு 3 பேர் ஆளெலாம் உட்கார முடியாது. ஆனால் ஏறி இறங்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. எனக்கு மற்ற இதெல்லாம் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சுச்சு. ஓகே, உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நான் பாப்பா வச்சுட்டு எனக்கு ஏறுறதுக்கும் இறங்குறதுமே அந்த கார் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது டால் பாய் டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே இந்த ஹெட்ரூம் நல்ல தாராளமாக இருந்துச்சு. அதில் 2 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா உட்கார முடியாது. ஏன்னா அந்த கார் ரொம்ப இடுக்கமாக இருந்தது. ஒரு 5 feet 6 inches அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா தாராளமாக இந்த காரை வாங்கலாம். பத்து சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு 3 பெரியவங்க இருக்காங்க, 4 பெரியவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எப்படி அப்படிங்கிறத. டை சப்போர்ட் பார்த்தோம்னா, நீங்கள் காரில் ஏறி உள்ளே உட்காந்ததுமே இந்த சீட்டை விட ஃப்ளோர் கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ சீட்டில் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா ஃப்ளோர் கொஞ்சம் இப்படி காலை இப்படி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்போ இப்படியே வச்சு உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை டிசைட் பண்ணுறப்போ பின்னாடி உட்காந்து பாருங்கள். உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் அது முடிவு பண்ணிக்கோங்க எப்படி அப்படின்றது. ஓகேவா? அப்புறம் லெக் ரூம்லாம் பார்த்தோன்னா லெக் ரூம்லாம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது இனிஷியலாக. முன்னாடி ஒரு டிரைவர் சீட்டில் கொஞ்சம் ஹைட்டானவங்க உட்கார வர்றாங்க அப்படின்னா சடனாக அதை இழுத்து பின்னாடி விடுறப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது டிரைவர் சீட்டை மூவ் பண்ணி உட்காந்தாங்கன்னா உள்ள இடமே இல்லை, லெக் ரூமே சுத்தமாக இல்லை. ஹெட்ரஸ் அட்ஜஸ்டபுளாக கிடையாது, ஃபிக்ஸ்டாக தான் இருந்தது. இப்போது பிரேக் நம்ம சடனாக பிரேக் போடுறாங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில், அப்போ நமக்கு அடிபடுறது ஹெட்டு இந்த நெக் சைடு தான் நமக்கு அடிபடும். ஃபிக்ஸ்டே கூட கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பெருசானாலும் கொடுக்கணும்ல. ஸ்கூல்ல எல்லாம் போர்டு அடிக்கிற கஷ்டம் இருக்கும் பாருங்க, எவ்வளோனா அந்த மாதிரி இப்போ கழுத்துக்கு கூட வரல. இப்போ இங்கே நின்று இருக்குது, நீங்கள் இப்படி சாஞ்சு பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே தான் வரும். அதுதான் விட்டு உடச்சி அப்போ பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. ஓகே, இந்த ஏசி ரீச்செல்லாம் நம்ம ரெனோ கார்லாம் அது கம்ப்ரஸர் யூனிட்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இது காருமே குட்டி காருன்றதுனால நல்லாவே ஏசி ரீச் ஆயிடுது. அப்புறம் கிளாஸ் ஓப்பன் பார்த்தோன்னா அவங்க அந்த மைக்ரோ எஸ்யூவி அந்த டைப்பில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரியல. ஓகேவாக தான் இருக்குது. டோர் பேட்ஸ் கிடையாது, வியர் டீஃபாகர் கிடையாது, வியர் சார்ஜிங் போர்ட் எதுவுமே கிடையாது. நிறைய கார் நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தோம். அந்த பார்த்த கார்லேயே சீட் குஷன் கூட கம்மியாக இருக்கிறது குவிட்டு தான். அது இப்போ குவிட்டு தான். பழைய குவிட்டு கூட நல்லா இருந்துச்சு. இப்போ குவிட்டில் பார்த்தா நிறையா கட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த காரை என்னோட அவங்க தான் டெஸ்ட் ரைடில் அதிகமாக ஓட்டி பார்த்தாங்க, சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டி பார்த்தாங்க. ஸோ அவங்ககிட்டே நம்ம கேட்போம் ஸ்டியரிங் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த லைட்டு டு கார்டு ரேஷியோ அது எப்படி இருந்துச்சு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ லைட்டாக ஃபீல் ஆச்சா இல்லை என்ன மாதிரி இருந்துச்சு? சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது லைட்டாக ஃபீல் ஆச்சு. இப்போ நம்ம ஹைவேலாம் போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி லைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது சேஃப்டியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கனாலும் போய் விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அக்யூரசி எந்த அளவு இருந்துச்சு?
ஸ்டியரிங்கோட அக்யூரசி. அக்யூரசி வந்து பார்த்தோன்னா அதில் அவ்வளோ ஓகேவா இல்லை. அதாவது இப்போ நம்ம டர்ன் பண்ணால் டர்ன் ஆகணும்ல, அது வந்து கொஞ்சம் அந்த டெட் ஸ்லோவாக சென்டர் இருக்கு. கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த ரிட்டர்ன் டு சென்டர் செல்ஃப் சென்டரிங் சொல்லுவாங்க, அது எப்படி இருந்தது? செல்ஃப் சென்டரிங் வந்து அது போராக தான் இருந்தது. டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளாம் வளைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ யூ டர்ன்லாம் பண்ணுறோன்னா அது ரிட்டர்ன் டு சென்டர் ஆகட்டும்னு வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக இதில் போய் இடிச்சிடும். ஸ்டியரிங் வைப்ரேஷன் ரோட்டில் போகிறப்போ அதில் இருக்க அந்த குண்டு குழியெல்லாம் வந்து அந்த ஸ்டியரிங்கோட வைப்ரேஷன் தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு வைப்ரேஷன் அந்தளவுக்கு ஃபீல் குட்டாக இல்லை ஸ்டியரிங்கில். ரெனோவோட சஸ்பென்ஷன் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் தான், குழி எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்ணி போகுது. ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ணுது. எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹைவேல வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம ஒரு 70 தாண்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபராக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் வந்து நீ தான் வந்து போகிறப்போ ஒரு இடத்துல ஒரு சடனாக பிரேக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ அந்த பிரேக்கிங் வந்து எப்படி இருந்துச்சு மேடம்? ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு 60 அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா பிரேக் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக ஆகும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக போயிட்டு நம்ம பிரேக் போடும்போது வந்துட்டு அந்த நல்லாவே அந்த ஷேக்னஸ் தெரிஞ்சு. ஓகே, இப்போ அந்த ஹியர் கிளட்ச் அதோட ஸ்மூத்னஸ்லாம் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இது ஹுண்டாய் அண்ட் மாருதியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஹூண்டாய் மாருதி அளவுக்கு சாஃப்டாக இல்லை, ஆனால் டாட்டா அளவுக்கு ரொம்ப ரகடாகவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் எடுக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அந்த கியர் கிளட்ச் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கால் வலி வந்துடக்கூடாது. ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த கார் நீங்கள் ஆல்ரெடி இந்த கிட்டு கார் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த கார் வந்து ஒரு 8000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருந்துச்சு. ஸோ அதனால கூட அந்த ஃபீல் வந்துருந்துருக்கலாம். இந்த குவிக் காரோட ஓனர் இருப்பீங்கல்ல, ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இல்லை அந்த பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓஆர்பிஎம்ஐயே பார்க்குறப்போ அவ்வளோ பிளைண்ட் ஸ்பாட் தெரியல. நல்லா வாரலாம் கொடுக்குங்க. அது ஐஆர்பிஎம் மாதிரியே பார்க்குறோன்னா காரு கிட்டிக்கார். ஸோ பின்னாடி அந்த கண்ணாடி சின்னதாக தான் இருந்தது, அந்த அளவுக்கு தெரியல இந்த பிளைண்ட் ஸ்பாட்டாக ஃபீலர்ஸு. அதே மாதிரி ஏபிஆர்ல ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. சிபிலர்லையுமே பின்னாடி இருக்க சிபிலரும் கொஞ்சம் அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஓகே, சர்வீஸ் பார்த்தோம்னா சர்வீஸில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி ரெனோவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து காரை வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு எடுத்துக்கிற டைம் அது பார்த்திங்கன்னா ஓகே, சில நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒர்க்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகுது, அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்தோன்னா மாருதியோட அதிகமாக தான் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டு பார்த்தோன்னா ரீசனபிளாக இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்பேர்னா கிடைக்கிது. ஒரு என்ஜின் ஒர்க் ஆயிடுச்சு, பெரிய ஸ்பேர் வந்து நம்ம வேணும் அப்படின்னா கிடப்பில் போட்டுருவாங்க. மைலேஜ் பார்த்தோம்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த பெட்டு. சிட்டிக்குள்ளே பார்த்தா ஒரு 14 to 16 தாராளமாக கிடைக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஒரு 14, 15 அந்த லெவலில் கிடச்சிச்சு. அதே ஹைவேல போகிறோன்னா 19 வரைக்குமே ஈஸியாக கிடைக்குது. இப்போ ஆவரேஜாக பார்த்தாலும் ஒரு 18 to 19 அந்த லெவலில் கிடைக்குது. இன்னுமே நீங்கள் மெதுவாக ஒரு 60-70 கிலோமீட்டரில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த காரோட ஸ்வீட் ஸ்பாட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 கிலோமீட்டர் தான். 70லேருந்து 80ன்றதே இன்னும் கொஞ்சம் ஓகே ஸ்பீடாக தான் போகும். கார் குட்டியாக இருக்குது. இதோட அந்த 1 லிட்டர் என்ஜினில் தான் நம்ம மேக்னைட்டில் கொடுத்துருக்காங்க. ட்ரைபர் 7 சீட்டில் கூட கொடுத்துருக்காங்க. இது அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வெயிட்டு கம்மி. கார் வந்து எவ்வளோ ஸ்பீடானாலும் போகும். ஆனால் இதில் வந்து அந்த வெயிட்டு கம்மின்ற அந்த பாயிண்ட்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிளான்டடாக ஃபீல் ஆகிருதுன்னா ஒரு 80 ஓட்டினீங்கன்னா பிளான்டடாக ஃபீல் ஆகிடுது. இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் வந்து அது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார்கள்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சேஃப்டி ரேட்டிங்னா அது இந்த காருக்கு தான் இருக்குது. அது என்கேப் ரேட்டிங்லேயே வந்து ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி பில்ட் குவாலிட்டி வந்து ஒரு அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பாடி பில்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லையா, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ சீட் மெட்டல் குவாலிட்டிக்கு நம்ம எந்த மார்க்குமே கொடுக்க முடியல, 0 தான். ரிலேபிள் பக்கம் வந்தோன்னா ரெனோவோட ரிலேபிள் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ ரெனோ டஸ்டர்லாம் இன்ன வரைக்கும் சூப்பராக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் நல்லா ப்ரூவனான இன்ஜின், ரொம்ப வருஷமாக இருக்குது மார்க்கெட்லேயே, நல்ல ரிலேபிளான இன்ஜின் தான். ஆனால் 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்ற காரணத்தினால ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறமா
இன்ஜினில் வந்து நாய்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஓட்டுனதுக்கப்புறமா காரில் வந்து ரேட்டல் நாய்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ்லையுமே நம்ம விசாரிச்ச அளவுக்கு சென்சார் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஒரு சில கார்களில் அடிக்கடி வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசேல் வேல்யூ பார்த்தோம்னா நம்ம ஹூண்டாய், மாருதி இல்லை டாட்டாவை விடவே இதோட ரீசேல் வேல்யூ கம்மி தான். ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ள 40 to 50% வந்து இதோட டெப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாதிக்கு பாதியை குறையிறதுனால ரீசேல் வேல்யூ வந்து 10க்கு 5 மார்க் கொடுத்துருந்தோம். ஓவராலாக 100க்கு 55% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த ட்ரெக். உங்களுக்கு இதில் ஏதாவது மார்க் கண்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.